நிமிஷம் படிக்கணும், 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த 5 மினிட்ஸ் ரெஸ்ட்ல பிரெயின் வந்து அந்த 25 மினிட்ஸ் படிச்சத சரியா எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சுக்கணும். 90 மினிட்ஸ் ஆஃப் டீப் ஒர்க் பண்ணாக்கா அவங்களுக்கு மனப்பாடமா மனசுல அடுத்த 50 வருஷத்துக்கு மறக்காது. இப்ப வந்து இந்த எக்ஸாம் டைம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு, ஆனுவல் எக்ஸாம் இருக்கு. எல்லா எக்ஸாம்லயும் ஸ்டூடெண்ட் 100க்கு 100 பாஸ் பண்றதுக்கு சிம்பிள் வழி சார். நல்லா தூங்கணும். தூக்குங்கடா அந்த செல்லத்தங்கிற மாதிரி அதை சொல்லுங்க சார். முதல்ல இந்த குழந்தைங்க 8 மணி நேரம் தூங்கணும். ரெண்டாவது, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கே எல்லாத்தையும் படிச்சிடணும். இந்த தூங்கும் போதுதான் அவங்க படிச்சதெல்லாம் மெமரியில செட் ஆகும். அன்னைக்கு காலையில அல்லது அப்புறமா தான் படிச்சு தூங்காம போனாங்கன்னா எல்லாம் மறந்துடும். நான் தூங்காம படிக்கிறேன் அப்படின்னா தூங்காம படிச்சா படிச்சதுல பாதி மறுநாளே மறந்துடும், மீதி எக்ஸாம் எழுதும் போது மறந்துடும். அதனால இது பண்ணணும். ரெண்டாவது, புரோமோடோரா டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. 25 நிமிஷம் படிக்கணும், 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த 5 மினிட்ஸ் ரெஸ்ட்ல பிரெயின் வந்து அந்த 25 மினிட்ஸ் படிச்சத சரியா எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அல்ட்ராடியன் சைக்கிள் இருக்கு. 90 மினிட்ஸ் ஆஃப் டீப் ஒர்க் பண்ணாக்கா அவங்களுக்கு அப்படியே மனப்பாடமா மனசுல அடுத்த 50 வருஷத்துக்கு மறக்காது. இன்னொன்னு மகேஷ், அவங்க படிச்சதை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கதையாட்டம் சொல்ல கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க. கண்ணு காது மூக்கெல்லாம் கூட வச்சுக்க வச்சு சொல்ல கத்துக்கிட்டாங்கன்னா ஃப்ரெய்ன்மேன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. முக்கியமா இப்ப குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, they are distracted. அதனால they are not able to observe the classes easily. அடுத்தது அவங்களுக்கு IAS பாஸ் பண்ணணும், IIT பாஸ் பண்ணணும், இந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப சுலபம். காலையில அவங்க பிரேக்ஃபாஸ்ட்ல மட்டும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. குழந்தைங்க முதல் 5 வருஷமே சுகர் சாப்பிடலன்னா 3 times they will become intelligent. படிக்கும் போது காலையில சுகரை எந்த ஃபார்ம்லயும் சாப்பிடக்கூடாது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ் டு பி சேவரி. இப்போ பொங்கல் அது கூட சாப்பிடலாம், ஆனா சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாது. புரியுது. கேசரி சாப்பிடக்கூடாது. புரியுது. பேன் கேக் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது குழந்தைங்க. ஓகே ஓகே. காலையில 30 கிராம் புரோட்டீன் இருக்கிற பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, ஓகே, அவங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுவாங்க கிளாஸ்ல. வெரி குட். இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு 3 டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீட்டா, ஜேஇயா, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸிலி பாஸ். அந்த 3 டெக்னிக் பேரை மட்டும் உங்க வாயில இன்னொரு தடவை சொல்லிடலாம் சார். ப்ரோமோடோரா டெக்னிக் ஒன்று, ஃப்ரெய்ன்மேன் டெக்னிக் ஒன்று, இன்னொன்று வந்து என்ன சார் சைக்கிள்? அல்ட்ரேடியன் சைக்கிள். அல்ட்ரேடியன் சைக்கிள். இந்த 3 டெக்னிக்கை ஃபாலோ பண்றீங்க, முத்தான மாணவர்களா நீங்க மாறுறீங்க. அமேசிங் சார். இதெல்லாம் பயத்தை எதிர்கொள்றதுக்கான டெக்னிக்ஸ். பயத்தை எதிர்கொள்ளவே இல்லை, பயமே இல்லையே. இடையூறுகளை தகர்க்கிறதுக்கான இப்பதான் நீ கதைக்கிட்டான்னு வார்த்தை. இடையூறுகளை தகர்ப்போம், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம். அவ்வளவுதான். ஆமா, சூப்பர்.